இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் மோட் ஆன் ஆயிரும் இருக்கு. ஸோ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, வாக்கிங்க்கு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் அப் பண்ணுறதுக்கு அதை ஒரு டேவா இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களோட சேர்ந்து மணி அங்கிள் எங்களோட வீட்டுக்காரர் எல்லாரும் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கல ஏதாச்சும் அவருக்கு இந்த காளான் கிடைச்சிருக்கு. பாப்பாங்களுக்காக ஒரு காளான் இருக்கு, நான் கொண்டு வந்து தரேன், பாப்பாங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஒரு காளான் தானே தனியாக ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ மேலே பூரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் கால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காளான் சேல்க்கே வந்துருச்சு. நான் பல்காக வாங்கிட்டு வர போறேன், இன்னைக்கு பாப்பாங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் நம்பவே இல்லை. எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி, ஐப்பசி அந்த 2 மாசத்துல வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக முளைக்கும்ல காளான், ஆர்டிஃபிஷியல் காளான் இல்லாமல் நேச்சுரல் காளான், அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதோட ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க ஊர் பக்கத்துல வந்து கொஞ்சம் காட்டில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி பொறிச்சிட்டு வந்து எங்களுக்கு சேல் பண்றது வழக்கம். ஸோ நாங்கள் எங்க பார்த்தாலும் சரி உடனடியாக அது வாங்கிட்டா நாங்கள் அடுத்த வேலைக்கே போவோம். ஏன்னா இது சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க பெருசாக வரக்குல இது கொடுத்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லதா இருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நம்மளும் எல்லாமே சாப்பிடலாம். ஆர்டிஃபிஷியல் இதில் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலா நம்ம காட் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்குது. ஸோ இந்த மழை சீசன் வரும்போது நாங்கள் கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிட்ற ஒரு ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். எங்களுக்கு வந்து இது இல்லைன்னா அந்த வருஷமே வந்து என்னமோ ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரியே ஆயிரும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 60 ரூபி, 70 ரூபி, இப்போ வந்து 100 ரூபீஸ்க்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இதோட ஒர்த்து வந்து, ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் காட்டிலேருந்து இது பறிச்சுட்டு வந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ அவங்கக்கிட்ட எதுவும் யாரும் பேசாமல் இந்த ஒரு நாள் தானே அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சாராங்க, எல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு இந்த 2 இது கிடைச்சிச்சு. இன்னைக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி சுட சுட சாப்பாடோட வச்சு சாப்பிடும்போது சிக்கன், மட்டன் எல்லாமே அந்த சைடு தான் போய் நிற்கணும். அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் போக செய்யறது வெரி வெரி ஈஸி. நீங்க பேச்சுலரா இருந்தீங்கன்னா கூட தாராளமா நீங்க செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒன் பை ஒன்னா வந்து வாஷ் பண்ணிடலாம். இது ஆர்டிஃபிஷியல் காளான் கலர் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்காது, டஃபாக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக அடியில் செம்மண் இருக்கும். இந்த தண்டெல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஓரளவுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. அவங்க ஒருவேளை மார்னிங்கே இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணியிருந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் ஆனதுனால இது எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இது எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிட்டு கிள்ளி நம்ம அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ண மாதிரி ஹேண்ட்லேயே பண்ணும்போது நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த செம்மண் எல்லாமே வந்துடும் பாருங்க. இது எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோக்கா இது வந்து நமக்கு வேணும் இல்லை, நம்ம அப்படியே இதை கிள்ளி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடைக்காளான்னு சொல்லுவோம். அடியில் பியூர் ஒயிட்டாக இருக்கும், மேலே லைட்டாக பிளாக்கிஷாக இருக்கும். இதுதான் வந்து நல்ல காளான், நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொட்டுக்காளான்னு நாங்கள் சொல்லுவோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக கோழி மட்டு மாதிரியே இருக்குன்னு. உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் குக் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம நெயில் வச்சு இப்போ பண்ணும்போது அதில் இருக்கிற எச்சா செம்மண்ணெல்லாம் வந்துடும். எனக்கு வந்து உண்மையாலுமே இது போய் இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணி குக் பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் அது கொஞ்சம் பாங்காடுங்கிறதுனால கொஞ்சம் உயிர் பயம் இருக்கிறது. அதனால நாங்கள் அவ்வளோக்கா போக மாட்டோம். இந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு வந்தால் முதலாளாக போய் வாங்கி கொடுத்துருவார் எங்கள் வீட்டுக்காரரு. ஒரு வகையில் வில்லேஜ் ஓரியன்டாக இருக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றலாம். பாருங்க எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு நான் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நீ இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், காய்கறி வெட்டுற மாதிரி. இந்த லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம அப்படியே கையிலேயே கட் பண்ணிடலாம். இது மட்டும் கொஞ்சம் தண்டு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு பெருசாக இருக்கும்போது அதை நம்ம 2ஆக போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு.
இது ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு இது நல்லா வெந்துடும். ஸோ இதோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கியில் நம்ம சாப்பாடோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது எந்த எக்ஸ்ட்ரா திங்ஸுமே நம்ம இதுக்கு ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபுட்டு வந்து நம்மளுக்கு இயற்கையாக கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த சீசனுக்கு வந்து சாப்பிட்றணும். என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டு உணவுகள், வெளிநாட்டு பழங்கள் எல்லாமே வந்தாலுமே நம்மளோட இது இயற்கையாக இருக்கிறது அதோட சிறப்பே வந்து தனின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடலக்காய் எல்லாமே வந்து நம்மளோட நாட்டில் தான் நல்லா சூப்பராக வளருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காளான், அப்புறம் பப்பாளி, கொய்யா, அதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது நேச்சுரல் காட் கிஃப்டட் ஃபுட்ஸு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிறத சாப்பிட்டு நாமளே வந்து நலமா வாழலாம். அதை ரொம்ப செலவு பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிறத அவங்க ஒரு இல்லாதவங்க கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி வேறமெல்லாம் பேசாம, அவங்களும் பொழப்புக்காக தானே, அது ஒரு நாள் தான் விற்றாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வேற என்ன வேலை பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அவங்க எத்தனை பேர் இது சாப்பிடாம வித்தா காசு கிடைக்குங்கிற நோக்கத்தோடையும் எத்தனை பேர் வித்துட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்சிமம் இவர் போனாருன்னா பேச மாட்டார், பேரமே அப்படியே வாங்கிட்டு வந்துடுறாரு. நானா கூட கொஞ்சம் யோசிப்பேன், ஆனா இவர் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் ஒரு நாள் தானே சேல் பண்றாங்க, சாப்பிட்டுறாங்க விடுங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி நானும் ஓகேன்னு சொல்லி விட்டுருவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் லைட்டாக ஈரப்பட்டதுனால கையிலேயே டக்குன்னு கட் பண்ண முடியல, கொஞ்சம் கட்டிங் போர்டோட ஹெல்ப் தேவைப்படுது. ஈரமானதுனால கொஞ்சம் வலிக்கிட்டு போகுது, கட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டிஃப் இல்லை. ஆல்ரெடி பூரி ப்ரிப்ரேஷனுக்காக வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் வேலை முடிஞ்சது. நம்ம காளான் மட்டும் கட் பண்ணோன்னே டேரெக்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகமாக போடணும். இல்லைன்னா ஈக்குவலாக ரேஷியோ மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இனிமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து இப்போ எல்லாமே 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ 2 கட்டு காளானுக்கு வந்து நம்ம 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதே வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம ரைஸ் வச்சுட்டுல இன்னொரு சைடு. இந்த மாதிரி மேக்ஸிமம் ரைஸ் வாஷ் பண்ண தண்ணி எல்லாம் கீழே விடாம உங்க வீட்டில் செடி இருந்துச்சுன்னா செடிக்கு ஊட்டினீங்கன்னா செடியும் ரொம்ப நல்லா வளரும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஸோ நான் எப்பவும் இதே மாதிரி தான் ரைஸ் வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுட்டு செடிக்கு கொண்டு போய் போட்டுருவேன். ஸோ பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு, நம்ம தேவையான ஆயில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் ஆனியன் நல்லா வணங்குற அளவுக்கு ஊற்றினா போதும், எக்ஸஸெல்லாம் வேண்டியதில்லை. எப்போ வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வைக்கிறதா இருந்தால் இந்த மேலே வந்து விசில் போகிற பாத்தில் வந்து ஏதோ ஒன்று ரைஸில் ஏதோ இருந்துச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஆவி வர வரைக்கும் ஓப்பனாக விட்டுருங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போடும்போது நம்மளுக்கு இந்த குக்கர் பிளாஸ்டிங் அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ இந்த டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 by 1 நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, 2-3 கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 2-3 சீரகம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், டொமேட்டோ, சில்லி அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் 1 by 1 நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆனியன் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கருவேப்பிலை, பச்சை மிளகா உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக தான். வெறும் வரமிளகா போட்டாங்க கூட டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை. ஆனியன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரைலாம் ஆக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் வந்துடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்துருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம்.
மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மசாலாவில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ வந்து மல்லித்தூள் அவைலபிளாக இல்லை, ஸோ அதனால் நான் போடல. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். டேஸ்ட் பார்த்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ தண்ணியாட்டு இருக்கு, இப்படி எப்படி சாப்பிட்றதுன்னு நினைக்காதீங்க. இந்த தண்ணியில் அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி ஒரு சூப் மாதிரி இருக்கும். அது கூட சூடாக நம்மளுக்கு ரைஸ் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு லிப்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணுனது தான். வெறும் அந்த வரமிளகா உப்பு அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதுலேயே நமக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ சூடான ரைஸ்க்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ, மவுத் வாட்டரிங் வேறு ஆகுதுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் காளானோடு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். வா, செமையாக இருக்குங்க. உங்களால் சாப்பிட முடியுமான்னு தெரியல, உங்களுக்காக சேர்த்து நானே சாப்பிட்ருக்குறேன். நல்லா நைட்டு குளிர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சூடான சாப்பாடோட இந்த எம்மிங்கான சிம்பிள் டிஷ்ஷான மஷ்ரூம் கிரேவி அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம்.